4 ஐஏஎஸ் இருக்காங்க இங்க மெட்ரோக்கு பொறுப்பு ப்ராஜெக்ட் டைரக்டர்கள்னு ஒரு 10-15 பேர் இருக்கிறான். இவங்க எல்லாம் சேர்ந்து தப்பான ப்ராஜெக்டை கொடுத்துட்டு அதை இவர் கேள்வி கேட்கல. என்ன பைத்தியகாரத்தனமா கொடுத்துறீங்க, எதுக்கே அவங்களுக்கு சம்பளம்? ஒரு ப்ராஜெக்ட கூட ரெடி பண்ண தெரியாதா? ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு ரெடி பண்ணுகிறீங்க. உங்களோட அரசியல் எதிரியே நீ அரசியல் எதிர்க்காம வெறும் வந்து டயலாக்ல எதிர்த்து என்ன பண்ண போறாரு? வஞ்சித்து விட்டது. நீயும் என்ன பண்ற? வஞ்சித்து விட்டது தான் சொல்ற. அறிவு இல்ல. எதுக்கு உனக்கு ஆஃபீஸு, உனக்கு கட்சி, உனக்கு இது? திமுக காப்பிடிக்குன்னா திமுக போய் சேர்ந்துக்கோ, இல்லை கூட்டணி கட்சி மாதிரி இது அங்கே போய் சேர்ந்துக்கோ. நாங்கள் வந்து பார்க்காம வேற இந்த வசனம்லாம் எதுக்கு? என்னை தொட்டிருக்க கூடாது. தொட்டாங்களே, கரூரில் தொட்டாங்களே, லைட்டாக தான் தொட்டாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லிட்டு எப்படி செதர்ஜி கட்சி? அதுலதான் உண்மையான நடிகரை பார்த்தேன். அன்னைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி காலையில அந்த பேட்டியை கொடுக்கலன்னா அண்ணன் புசி ஆனந்த் இருக்கும். புசி ஆனந்த் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. மத்தியானம் அண்ணாமலை பேட்டி கொடுக்கலன்னா தொட்டுப்பார் சீண்டிப்பார் நீ பேச முடியுமா? வசனம் எதுக்குன்ற இந்த சினிமா வசனம். என்னை தொட்டிருக்க கூடாது, என் மக்களை தொட்டிருக்க கூடாது, வந்து லைட்டாக அடிச்சதுக்கே எப்படி அலறீங்க, இது சுய திருப்தி. பாடுறா ஹே இந்த மொட்டை மாடல இருந்து பக்கத்து வீட்டு அங்கிளை கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மனநிலையில் பேசியிருந்தா இது எப்படி? இது அரசியல் பேசுங்க. நீங்கள் வர்றீங்க காஞ்சிபுரம் மேட்ரு பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட மேலே எப்போவுமே விமர்சனம் என்னென்னா எந்த இதுக்கு போகிறீங்களா அதை பற்றி மட்டும் பேசுவீங்க. ஆமாம், அதை தாண்டி தமிழ்நாட்டு பிரச்சனையே பேசவே மாட்டேங்க.